ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோஸ் ஒன் ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ நம்ம சேனலில் ஆஸ் ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2.5 monthsக்கு நான் ஸ்டாப்பாக ஐபிஎல் ஆக்ஷன் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஓவர் 2026 எல்லா டீம்ஸோட ப்ரிவியூமே நம்ம ஒவ்வொரு வீடியோவாக கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் நாங்கள் பேசி முடிச்சிருக்கோம். இதே நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட 2 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்க. ஆர்எல்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ எனிவேஸ் இட்ஸ் ஓகே, ஓப்பன் டு யூ. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு 2 டீம் பற்றி நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 டீமுமே உங்களுக்கு தனித்தனி வீடியோ வரும். ஸோ இன்னைக்கு எந்த 2 டீம் கவர் பண்ணி பேச பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். அதாவது ஐபிஎல் 2022 வந்து 2 நியூபீஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஒரு டீம் ஐபிஎல் 2022 வந்த உடனே வேற லெவலில் ரிமார்க்ஸ் என்ன சொல்றது, வேற லெவலில் ரிமார்க்ஸ் காமிச்சிட்டாங்க. ஒரு டீம் இன்னும் காட்ட கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுற டீம் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹாய் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை சாய் கிருஷ்ணா அஸ்வத் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் இவங்க கூட தான் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு டீமாக பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் இந்த லாஸ்ட் 2 yearsனா அது எல்எஸ்டின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் அவங்களுக்கு இதுவாக தெரியும், பேட்டிங் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பவுலிங்கில் எல்லாமே கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு டீம் இவங்க. எவ்வளோ தான் நீங்கள் ரன் அடித்தாலும் அதை திருப்பி கொடுக்குற ஒரு டீம் இது. எஸ்ஆர்ஹெச்சுக்கே டஃப் கொடுப்பாங்க, என்ன சொல்கிறது, நல்ல பவுலிங் வச்சிருந்தோம். ஸோ இந்த எல்எஸ்டி டீம் 2025 பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவு டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நடுவில் அதுக்கப்புறம் பழைய மாதிரி பவுலிங் பிரச்சனைனால அவங்களால செமிஃபைனல்ஸ் போக முடியல. இன்ஜுரிஸ் வேறு எக்கச்சக்கமாக இருக்குது அவங்களுக்கு. டீமில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் இன்ஜுரி கன்சர்ன் பிளேயர்ஸ். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ எல்எஸ்சி 2025 சொதப்பிட்டாங்க. 2026 அவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவிட்டி இருக்கா, இல்லை அதே 2025 மாதிரி தான் இருக்கா? நீங்கள் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அஸ்வத் நெக்ஸ்ட்டு கேரி ஆன் பண்ணுங்கள். எல்எஸ்டியோடைய பவுலிங் ஒரு பெரிய கன்சர்ன். எல்எஸ்டியோடைய பவுலிங் வந்து ஒரு பெரிய கன்சர்ன். பேட்டிங் பிரச்சனை கிடையாது, பட் அவங்களுடைய பவுலிங் பெரிய கன்சர்ன். ஷமி தவிர பெரிய நேம்னு சொல்ற மாதிரி யாரும் கிடையாது. ஆவேஷ் கான் கூட ஏதோ அப்படி இப்படின்னு சமாளிச்சு போட்டுருவாருன்னு வைங்களேன். ஒரு ஸ்பின் அசரங்கா இன்ஜுரி அது பிரச்சனை இருக்கு. ஏடன் மார்க்ராம் ஒரு பார்ட் டைமர், பட் 4 hours அவரை வச்சு தள்ளிடலாம். இன்னொரு ஸ்பின்னர் யாரு? ஷபாஷ் அஹ்மத் இருக்காங்க, மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் கன்ஃபார்ம் ஆடிடுவாரு. திக்வேஷ் ஆடிடுவாரு. ஸோ அவங்களுடைய போலிங் ஒரு கன்சர்னா இருக்கு. ஷமி அப்புறம் அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்லைட்லி வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா வந்து இப்போ திக்வேஷ் ராட்டியை கூட இந்த டெல்லி லீக்ல ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய போலிங் வீக்கா இருக்கு. அதே ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுமே ஸ்லைட்லி வீக்கா இருக்கு. ஏன்னா வந்து அந்த லக்னோ ஸ்பின் சப்போர்ட் ஆகும் ஏக்னா ஸ்டேடியம், பட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்லைட்லி வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. பேசுற ஷமி ஆவேஷ் கான் தவிர்த்து இன்னொரு பேசர் யார் இருக்க போறான்னு தெரியல. பேட்டிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, ஓகே. சாய் வந்து அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அஸ்வத் நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டீம்ல பிக்கஸ்ட் கன்சர்ன் வந்து அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங். இல்ல பவுலிங் டோட்டல் பவுலிங் பிளஸ் அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபினிஷர் இல்ல, இருந்த மில்லரையும் விட்டுட்டாங்க. இது 2 தான் அவங்க டீம்ல கன்சர்ன்ஸ். டாப் ஆர்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கும், பிளஸ் பேட்டிங். பவுலிங்ல ஷமி டெலிவர் பண்ணுவாரா தெரியாது, மயங்க் ஏதோ இன்ஜுரி இல்லாம போடுவாரா தெரியாது. சோ இத்தனை தலைவலியோட இருக்காங்க. ஆவேஷ் கான் ஒருத்தர் தான் அங்க ட்ரஸ்டபிள் இப்போதைக்கு. ஷமி கரெக்ட். ஷமி எப்படி டெலிவர் பண்ணுவார் இந்த லாஸ்ட் இயர் ஃபார்ம்ல இல்ல, அவர் எப்படி டெலிவர் பண்ணுவார் தான் பார்க்கணும். ஸோ ஆஸ் என்ன சொல்கிறது, சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியில் ப்ராப்ளம் ஆஃப் பிளென்ட்டினே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஆர்டர்லையுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எடுத்துன்னு வரேன். ஸோ இந்த 10 டீமில் இந்த ஒரு டீமுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரென்த்ஸோட வீக்னஸ் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொன்றா எடுத்துன்னு வரேன். யூ கைஸ் ஸ்டார்ட் வித் யுவர் வேலிட் ஆர்குமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்றீங்க. எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷை தாண்டி டாப் என்ன சொல்கிறது, ஒன் டவுன்லேருந்தே பேட்டிங் வீக்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரிஷப் பண்ட் லாஸ்ட் இயர் ஃபார்மில் இல்லை. இந்த வருஷம் அவருக்கு ஃபார்மு வந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் எல்லாமே டீம் நல்லா பண்ணாங்க. இஃப் பண்ட் ஸ்டார்ட்ஸ் டு பெர்ஃபார்ம் வெல் இன்னும் நல்லா பண்ணுவாங்க, ஓகேவா? நிக்கலஸ் புரன் லாஸ்ட் ஐபிஎல்க்கு அப்புறம் எங்கேயுமே அடிக்கல, எல்லா லீக்லையும் ஃபெயிலியர். அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிக்கலஸ் புரன் எங்கேயுமே அடிக்கல. ஐபிஎல் வந்தா பட்டுருங்க. ஐபிஎல் எல்லாம் பாட்டா விக்கெட் ஈஸியா அடிப்பாரு, பட் ஃபார்முலா இல்லையே. அவர் வந்து ஓகே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு சொல்றேன். ஐபிஎல் வந்தா படம்னு சொல்றாங்கல்ல, ஐபிஎல்ல ஃபார்முக்கு வருவாங்க. சரி, ஓகே. எல்லா விக்கெட்டும் பாட்டா விக்கெட் ஐபிஎல்ல ஃபார்முக்கு வந்துருவாங்க. பேட்ஸ்மேன் தான் ஐபிஎல்ல, பவுலரே இல்ல. ஆமா, பேட்ஸ்மேன் ஓரியன்டட் தான் மெஜாரிட்டி.
சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல ஃபினிஷர் இல்ல. வந்து அப்துல் சமாதை நீங்க எவ்வளோ Finisher மேட்ச் இல்ல, ரிலே பண்ணுவீங்க தெரியாது. ஷாபாஸ் அஹமத், அஷரங்கா ஃபிட்டா இல்லையான்னு தெரியல. ஷாபாஸ் அஹமத் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது. ஆயுஷ் படோனி மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது. அசரங்கா ரீப்ளேஸ் குடகேஷ் மோடி ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அஃபிஷியலா சொல்லல, பட் குடுகேஷ் மோட்டின் தான் சொல்றாங்க எல்லாரும். அசரங்கா ரீப்ளேஸ்மெண்ட்டா he கேன் பேட் a பிட். அதுக்கப்புறம் நல்லா இப்போ போட்டார் வேர்ல்ட் கப்ல. ஸோ குடகேஷ் மோட்டி அஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலை, பட் ஆல்மோஸ்ட் சொல்ல போறாங்கன்னு தான் ரூமர்ஸ் கேள்விப்படுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங்ல ஒரு டேங்கே வச்சிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். மயாங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ், மோசின் கான், அர்ஜுன் டெண்டுல்கர், முகமது ஷமி, ஆவேஷ் கான், நமன் திவாரி அண்டு ஆகாஷ் சிங். இத்தனை ஃபாஸ்ட் பவுலர் தேவையா? இதில் யார் 3 பேர் ஆடுவான்னு தெரியாது. அண்ட் எடுத்திருக்கிற எல்லா ஃபாஸ்ட் பவுலருமே இன்ஜுரி ப்ரோனு. ஃபாரின்ல ஆண்ட்ரிக் நோர்கே ஒரு இன்ஜுரி ப்ரோனு. இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாய் ஸ்டார்ட் பண்ணு. ஆக்சுவலா எப்படி சொல்றது, டீம்ல ஓட்டையில தான் டீமே இருக்குன்னு சொல்லலாம். கரெக்ட். வந்து இல்ல கரெக்ட். ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் இருக்கு, ப்ராப்பர் ஆப்ஷன்ஸ் இல்லையே. பேக்கப் இருக்கு, அந்த பேக்கப் இன்ஜுரி பேக்கப் ரிசோர்சஸ் அவங்களால பேக்கப் இன்ஜுரி பேக்கப் ஓகே, பட் அந்த பேக்கப் எப்படி சொல்றது, இவ்வளவு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னு தெரியலையே. அங்கேயும் ஒரு பிகெஸ்ட் கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆமா, சோ எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியல. பேட்டிங்லயுமே நீங்க சொன்ன மாதிரி புரானுடைய ஃபார்ம் அந்த மாதிரி சில கன்சர்ன்ஸ் இருக்கு. சோ டாப் ஆர்டர் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஃபினிஷர் லேக் ஆகுது, அது ஒரு பெரிய பேட்டிங் காலினா எல்எஸ்டி காலி. கரெக்ட். ஃபினிஷிங்ல சமத் தவிர வேற யாரும் கிடையாது. ஷாபாஸ் அஹமத் எத்தனை மேட்ச் சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெரியாது. சோ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த டீம்ல. இந்த வருஷம் ஆக்ஷன்ல சொதப்பிட்டாங்க, ரொம்பவே நல்லா பண்ணி இருந்திருக்கலாம். அத பத்தி நெக்ஸ்ட் கேட்கணும்னு சொதப்பிட்டாங்க, ஏன்னு தெரியல. சரி, நான் தெரியல. ஓகே ஓகே, நிறைய பிளண்டர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். டேவிட் மில்லரை லெட் கோ பண்ணதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். கண்டிப்பா அதை தாண்டி ஒரு மிஸ்டேக் இருக்கு, நான் சொல்றேன் நான். ஸோ அதை தாண்டி ஒரு மிஸ்டேக் இருக்கு. அஸ்வத், உங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி நான் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் த்ரோ பண்றேன், அதுக்கு சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேட்டிங் டாப் 4 காலினா எல்எஸ்டி காலி. அவங்க பவுலிங்ல எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பா ஏதாவது மிராக்கிள் நடந்து பவுலர்ஸ் டெலிவர் பண்ணாங்கன்னா தான் உண்டு, இல்லைன்னா மற்றபடி சான்ஸே இல்லை. ஓகே ஃபைன். சரி, நான் ஒன்று கேட்குறேன். 20 crores எல்எஸ்சி ஆக்ஷனுக்குள்ளே போனாங்க கரெக்டாக. அவங்களுக்கு லாஸ்ட் இயர் துண்டாக தெரிஞ்சது பவுலிங் ஒரு இஷ்யூஸ், ஃபினிஷிங் ஒரு இஷ்யூஸ்னு. போய் 9 கோடி கொடுத்து ஜாஷ் இங்கிலீஷ் எதுக்கு அந்த டீமில்? எனக்கு அது ஒரு முதல்ல எனக்கு புரியவே இல்லை. டாப் 4 கன்னு, அவர் எங்கே ஆடுவார் முதல்ல? ஆடினா பேட்டிங்கை எவ்வளோ தான் இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த ஜாஷ் இங்கிலீஷ் ஸ்பாட்டில் 2-3 நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் அட்லீஸ்ட் டீம் அவ்வளோ பார்க்க நல்லா இருந்திருக்கும், பேட்டிங் டெப்த் வந்திருக்கும், பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். எதுக்கு ஜாஷ் இங்கிலீஷ்க்கு அவ்வளோ காசு கொடுத்து போனாங்க? அவர் ஆல்சோ மேரேஜ்ன்ட்டு இந்த சீசன் ஆட மாட்டேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. வந்தாலும் 2-3 மேட்ச் தான் ஆடுவார். எதுக்கு இந்த முட்டாள்தனம்? இதெல்லாம் இந்த மாதிரி கிளவுன் விஷயத்தெல்லாம் எல்எஸ்டியால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட். எல்எஸ்டி வந்து ஜேசன் ஹோல்டருக்குலாம் சண்டை போட்டு வாங்கியிருக்கலாம். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கரெக்ட். அவர் வாங்கியிருந்தாங்கன்னா பவுலிங்க்கும் சப்போர்ட்டா இருந்திருப்பாரு, பேட்டிங்கும் கீழே டெப்த் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. அதை விட்டுட்டாங்க. கரெக்ட். ரூதர்ஃபோர்டு ட்ரேட் பண்ணிட்டாங்க, சான்ஸ் இல்ல. சாரி, மேத்யூ ஃபோர்டே, இன்னும் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் கூட யாருக்குனா போயிருக்கலாம். ஆளவே முடியாத ஒரு பர்சனை எதுக்கு 9 கோடி கொடுத்து வாங்கினாங்கன்னு தெரியல. லிவிங்ஸ்டனுக்கு வேற 13 வாங்கி போட்டுருக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டன் போனாங்க, ட்ரை பண்ணாங்க, அதுவும் விட்டாங்க. அட்லீஸ்ட் அதை எடுத்துருந்தாலாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி என்ன சொல்றது, ஜோக்கர்த்தனமான டிசிஷன்லாம் எல்எஸ்டியில் நம்பர் 1 சொல்லலாம். சரி, இவ்வளோ பேசிட்டோம். எல்எஸ்டியோட ஸ்ட்ரென்த்னா நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் நான் பிளேயிங் லோன் போவோம். அட்லீஸ்ட் இதாவது சொல்கிற அளவுக்கு இருக்குப்பா. ஏன்னா வீக்னஸ்ல எக்கச்சக்கமாக பேசிட்டோம். ஸ்பின் பவுலிங்கு, ஃபாஸ்ட் பவுலிங்கு, ஃபினிஷிங்கு, ஷமியோட ஃபார்மு, மயாங்க் யாதவ் ஃபிட்டாக இருப்பாரா தெரியாது. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸால் கன்சிஸ்டண்டாக டெலிவர் பண்ண முடியுமா தெரியாது. வனிந்து அசரங்கா ஆடுவாரான்னு தெரியாது. ஆண்டிக் நோர்கியா டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஃபிட்டாக இருப்பாரா தெரியாது. டாப் ஆர்டர் ஃபார்மில் இருக்கணும், ரிஷப் பண்ணிட்டு ஃபார்மில் இருக்கணும். இத்தனை கொஸ்டின் மார்க்ஸோடு இருக்கிற ஒரே டீம் எல்எஸ்டி தான். அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்ஸ் தான் நீங்கள் 2 பேரும் எதாவது சொல்லுவீங்க? இது ஓகே அவ்வளோ நல்லா இருக்குப்பா அப்படின்னா எது சொல்லுவீங்க? பேட்டிங் டாப் 4 பேட்டிங். ஓகே, அதை தாண்டி எதுவும் இல்லை. அதை தாண்டி ஷமி, ஆவேஷ் கான், வேற இல்ல. திக்வேஷ் ராத்தி, அவ்வளவுதான். அது வந்து இண்டிவிஜுவலா சொல்லுது, நான் ஜஸ்ட் ஆஸ் ஓவராலா கேட்கறேன்.
ஓவராலா பேட்டிங் டாப் 4 தான் ஸ்ட்ராங். ஓகே சாய் உங்க ஒப்பீனியன்? அவங்களால ஒரு டென்ட் கிரியேட் பண்ண முடியும். அது ஒத்துக்கிறேன். ஐ கேன் அக்செப்ட் தட். பேட்டிங் டாப் 4 நல்லா இருக்கு. அப்புறம் வந்து ஷமி ஓகே, ஆவேஷ் ஓகே. மற்றபடி பெருசா பாசிட்டிவ்ஸ் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா டிக்வேஷோட ஃபார்ம் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா டெல்லி பிரீமியர் லீக்ல அடிச்சுட்டாங்க பயங்கரமா. அவர் நல்லா டிக்வேஷ நம்ப முடியாது. அனலைஸ் பண்ணிட்டாங்க. யா சோ வந்து அவங்களுடைய டாப் 4 ஓகே. மற்றபடி அப்புறம் பவுலிங்ல வந்து ஷமி அண்ட் ஆவேஷ் கான். மற்றபடி பாசிட்டிவ்ஸ் சொல்றதுக்கு இந்த ஸ்குவாட்ல எதுவுமே இல்ல. நிறைய பிளண்டர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன்ல கரெக்ஷன் பண்ணிருக்காங்க. ரவி பிஷ்னாயாவது பைபேக் பண்ணிருக்கலாம். அதையும் விட்டாங்க. டீம்ல நல்ல பிளேயர் தான் நாங்க வச்சிருந்தாலே எதுக்கு தான் வச்சுக்கிறோம்? நான்லாம் வச்சுக்க மாட்டேன். வேற யாராவது எடுத்துக்கோங்கன்னு தூக்கி கொடுக்குற டீம் இவங்களுக்கு. ஜாஷ் இங்கிலீஷ் போனதுக்கு வந்து உண்மையிலேயே ஜாஷன் அவுட் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பிச்சுக்கு சூட் ஆவாரு. ஏன்னா வந்து ஜாஷ் இங்கிலீஷ் ஆடுற ஸ்லாட்ல வந்து ஆல்ரெடி நிக்கோலஸ் புரான் இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வந்து போனாங்கன்னு தெரியல. பேக்கப் வேணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே ஜாஷ் இங்கிலீஷே ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கப் ஆப்ஷனாவும் வைக்க முடியாது. ஏன்னா வந்து அவரு லாஸ்ட் டைம் பஞ்சாப் நல்லா பண்ணாரு. அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர். ஆமா நல்லா பண்ணாரு. பிளேயிங் 12ல ஆட வேண்டிய ஒரு டிசர்வ்டு பிளேயர் அவரு. சோ நீங்க அவரை பேக்கப்பாவும் கன்சிடர் பண்ண முடியாது. பேக்கப் வேணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்றப்போ ஏன் அந்த மிஸ்டேக்கை பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு தேவையில்லாத ஆக்சுவலா அந்த டிசிஷன் அவங்களுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆகும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா. சரி இப்போ இது இவ்வளோ பேசிட்டோம். நெக்ஸ்ட் பிளேயிங் லோனுக்குள்ள போகலாம். இந்த பிளேயிங் லோன் வச்சா அட்லீஸ்ட் எல்எஸ்ஜி ஓரளவு வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது ஓகே கொஞ்சம் ஓரளவு டீம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு 11 சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்ம ஒரு 11 வச்சுப்போம். நீங்கள் வந்து 2 பேரும் ஒரு 11 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓரளவு பார்க்க நல்லாயிருக்கும் வித் இம்பேக்ட். ஓரளவு ஃபைட் பண்ணலாம் பவுலிங் அண்ட் பேட்டிங் வச்சு. எய்டன் மார்க்ரம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே எய்டன் மார்க்ரம் மிச்சல் மாஸ் ஓப்பனிங் எக்ஸ்பெக்டட். நம்பர் 3 ரிஷப் பண்ட். நம்பர் 4 நிக்கோலஸ் புரான். ஓகே. நம்பர் 5 ஆயுஷ் பதோனி. ஓகே. நம்பர் 6 சபாஷ் அகமது. ஓகே. நம்பர் 7 அப்துல் சமத். ஓகே. நம்பர் 8 ஷமி. ஓகே. நம்பர் 9 திக்வேஷ் ராத்தி. ஓகே. 10 ஆவேஷ் கான். ஓகே. 11 யாரு? அர்ஜுன் டெண்டுல்கர். ஏன்னா அவர் பேட்டிங்கும் ஆடுவாரு. மனசாட்சியோட பேசுப்பா. சரி இதுதான் உன்னோட 11 இம்பாக்டோட? இம்பாக்ட் பிளேயர் வந்து நம்ம மயங்க் யாதவ் இல்ல மோஷின் கான் அவங்க கன்சர்னை பொறுத்து. சோ அப்போ நீ 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்களோ அவங்க 4 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்களோ. சபாஷ் அகமது 2 ஸ்பின்னர். ஆமா. எய்டன் மார்க்கம் 3rd ஸ்பின்னர். ஓகே ஃபைன். சாய் உங்களோட? ஓகே நல்லா இருக்கு ஓரளவு. பட் பவர்ஃபுல்லான்னு என்ன கேட்டா தெரியல. பட் ஓகே நல்லா இருக்கு. சாய் உன்னோட 11 வித் இம்பாக்ட்? ஓகே என்னுடைய 11 நான் சொல்றேன். பட் இந்த டீமுக்கு தான் 11th ஸ்கோர்ல வந்து ஒரு லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் என்னால முடிஞ்ச ஒரு பெஸ்ட் 11 நான் இப்போ கொண்டு வரேன். ஓகே நம்ம ஓபனிங் எய்டன் மார்க்ரம். ஓகே. நம்பர் 3 ஜோஷ் இங்கிலீஷ். அவர் இனிஷியல் ஆட மாட்டாருப்பா. இனிஷியல் ஃபேஸ் ஆட மாட்டாரு. இல்ல எங்களுடைய இனிஷியல் ஃபேஸ் ஆட மாட்டாரு தெரியும். பட் அவங்க வந்து எப்படியோ கொண்டு வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் 11 இவன் வச்சு. ஓகே ஓகே. ஏன்னா வந்து 8 ரோஸ் அவர் போனதால அவருடைய பிளான்ஸை மாத்திக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. சரி ஓகே. கன்சிடரிங் சேர்லி சோ அதை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்குவாட். நம்பர் 3 ஜாஷ் இங்கிலீஷ். 4 நிக்கோலஸ் புரான். 5 ஆயுஷ் படோனி. 6 ரிஷப் பண்ட். 7 ஷாபாஸ் அகமது. 8 அப்துல் சமத். 9 ஆவேஷ் கான். 10 மோஷின் கான். 11 முகமது ஷமி. இம்பாக்ட் பிளேயர் திக்வேஷ் ராத்தி. சோ நீ ரிஷப் பண்ட ஃபினிஷரா யூஸ் பண்ண போற இந்த சீசன். அப்போ உங்க 11s படி பார்த்தா வேற ஆப்ஷன்ஸ் இல்லையே. நீங்க பேட்டிங் டெப்த்தும் வேணும், அதே சமயம் பவுலிங்லயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றப்போ இதை தவிர்த்து வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. ஏன்னா எங்களுடைய பேக்கப் பிளேயர்ஸுமே வந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸா தான் இருக்காங்க. சோ மார்க்ரம் மிச்சல் மார்ஷ் இருக்கும் போது நம்ம அவங்களை ஃபிட்டிங் பண்ண முடியாது. ஆனா அது மட்டும் இல்லாம ஜாஷ் இங்கிலீஷ் இருக்காங்க. சோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது வேற ஆப்ஷன்ஸ் இல்ல.
ஸோ அதனால இந்த ஸ்குவாடோட போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். பட் இந்த ஸ்குவாட்ல நீ சொல்ற மாதிரி பார்த்தா 5 பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கு இம்பாக்ட் சேர்த்து. எய்டன் மார்க்ரம் தான் நீ யாராவது பவுலரா யூஸ் பண்ணணும் அப்போ. ஆமா, அந்த கண்டிஷன்ஸுக்கு அவரை ஈடன் மார்க்ரம் யூஸ் பண்ணலாம் 6th பவுலிங் ஆப்ஷனா. ஓகே ஃபைன். ஓகே நல்லா இருக்கு. வித்தியாசமா யோசிச்சிருக்க, பார்க்கலாம் இது பண்றாங்களான்னு. பட் நான் வந்து வித்தியாசமான நான் யோசிக்கல கோயங்கா யோசிக்க வச்சிட்டாரு. அதான் உண்மை. கரெக்ட். சரி நான் என்னோட 11 சொல்றேன். அது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆமா. ஸோ நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, உன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் நான் எடுத்திருக்கேன். எய்டன் மார்க்ரம் ஓப்பன் வித் மிச்சல் மார்ஷ். ஒன் டவுன் வந்து நான் ஆயுஷ் படுவனை புஷ் பண்ணுறேன். ஏன்னா ஆயுஷ் படுவன் ஒரு பிளேயர் ஃபினிஷிங்கில் வந்து இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு ஒன் டவுனில் நல்லா ஆட்டு போவார். அண்ட் ஆல்சோ ஹி ஹஸ் டன் தட் ஃபார் இஸ் ஹோம் டீம். ஸோ அதனால் ஆயுஷ் படுவனை நான் ஒன் டவுன் புஷ் பண்ணுறேன். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு, நம்பர் 5 நிக்லஸ் பூரன். நான் உனக்கு நீ பண்ணிட்டை வச்சேன், நான் பூரான் வைக்கிறேன். நான் பூரானை ஃபினிஷ்டாக பார்க்குறேன். ஸோ நம்பர் 5 வில் பி நிக்லஸ் பூரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 வில் பி அப்துல் சமாது. நம்பர் 7 ஷாபாஸ் அஹமது. நம்பர் 8 பார்த்தீங்கன்னா வந்து அஸ்வத் சொன்ன மாதிரி ஷமி. நம்பர் 9 ஆவேஷ் கான். நம்பர் 10 திக்வேஷ் ரத்தி. அண்ட் நம்பர் 11 வில் பி மயங்க் யாதவ். இம்பாக்ட் பிளேயராக நான் வந்து 3 சாய்ஸ் வைக்கிறேன். ஸோ அது அவங்க யார் எடுக்கிறாங்கன்றது பேஸ் பண்ணி தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் மணிமாறன் சித்தார்த்து, பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ யாரோ ஒரு நியூ சென்சேஷன் ஆல்ரவுண்டர் வாங்கியிருக்காங்க, ஏதோ அக்ஷத் ரகுவன்ஷா சம்வாட், எனக்கு நேம் சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அவர் வைக்கிறேன். ஸோ நான் 3 பேருமே வைக்கிறேன். பேட்டிங் கொலாப்ஸ் ஆகும், பேட்டிங் நல்லா ஹெவி டார்கெட் சேஸ் பண்ணால் அந்த அக்ஷத் ரகுவன்ஷி எடுத்துன்னு வரலாம். இல்லை ஸ்பின் ஓரியன்டட் பிட்ச்னா நீ வந்து மணிமாறன் சித்தார்த் எடுத்துன்னு வரலாம். இல்லை ஃபாஸ்ட் பாலிங் ஓரியன்டட்னா பிரின்ஸ் அதை எடுத்துன்னு வரலாம். ஸோ நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட 11 எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்எஸ்ஜி பற்றி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் நாங்கள் 3 பேருமே வித்தியாசமான ஒரு 11s கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த 11s என்ன 11s வச்சாலும் இந்த டீம் எங்கேயுமே ஸ்ட்ராங்காக இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக நீங்கள் எல்எஸ்ஜியை வந்து ஓகே ஓரளவு நல்லா இருக்குன்றீங்களா? அப்படி டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் லாஸ்ட் வீடியோ. பட் அட்லீஸ்ட் ஏதோ அந்த டாப் 4 போகிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படி மட்டும் என்ன சொல்லலாம்? டெஃபினெட்லி நாட்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அஸ்வத் கஷ்டப்படுவான்னு சொல்லியிருக்காரு. நானுமே கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயரே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மேட்சஸ் தே ஸ்கோர் 200 above. கொல்கத்தா கூட ஒரு மேட்ச் 240 அடிப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் கூட 190 கொடுத்து 190 சேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜிடியோட 220 அடிப்பாங்க. ஸோ அவங்க பேட்டிங் கெப்பாசிட்டிக்கு 200 அவர் ஜெயிச்சு கொடுப்பார் ஒரு மேட்ச். பட் மெஜாரிட்டி உங்களுக்கே தெரிஞ்சது இதுலேயே பேட்டிங் பவர் ஹவுஸ்னால தான் மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் ஜெயிச்சாங்க. ஆவேஷ் கான் ஹீரோயிக்ஸ் ஒரு மேட்ச், அதனால தான் பவுலிங் ஜெயிச்சாங்க. மற்றபடி இந்த டீம் வந்து இந்த வருஷம் தேருமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஷமி 14 மேட்சும் ஆடணும். ஃபஸ்ட்டு திங் சப்போஸ் குவாலிஃபை ஆனா சொல்கிறேன். ஷமி 14 மேட்சஸும் ஆடணும். திக்வேஷ் கூட செகண்ட் ஸ்பின்னர் நல்லா போடணும். அது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது லாஸ்ட் இயர். அண்ட் ஆல்சோ அவங்களோட டாப் 5 எல்லா மேட்சஸ்லையும் அட்லீஸ்ட் அதில் ஒரு 2 பேராவது கிளிக் ஆகணும். இதெல்லாம் நடந்தால் மேபி எல்எஸ்ஜி ஹேவ் அ ஷா என்ன சொல்கிறது சான்ஸ் அட்டு டாப் 4 நான் ஃபீல் பண்ணுறேன். பட் போவாங்களா கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவேல போனாலும் அடி வாங்கக்கூடிய டீமு, ஹோமில் அவங்க பிச்சர்ஸ்லையுமே அடி வாங்கக்கூடிய டீமு. அதான் தெரியல. சரி நம்ம 3 பேருமே ஆண்டிக் நோர்க்கியா பிளேயிங் லோன்லேயே இன்க்ளூட் பண்ணல. எங்கேயாவது அவர் ஆடலாமா ஆண்டிக் நோர்க்கியா? ஓரளவு அந்த எல்எஸ்டி பிச்சுக்கு சூட் ஆவார் லக்னோ பிச்சுக்கு. லக்னோ பிட்ச் வந்து இந்த ஹர்ஷல் பட்டேல் பிராவோ மாதிரி போலர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுடைய ஸ்லோயர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நார்ஜி வந்து எக்ஸ்பிரஸ் பேஸ்ல போடுற ஒரு பவுலர். ஸோ அவர் வந்து அந்த கண்டிஷனுக்கு சூட் ஆவாரான்னு தெரியல. இல்லப்பா பவுண்டரி சைஸ் பெருசுல, பவுண்டரி சைஸ் பெருசு கொஞ்சம் பெரிய, அதனால சொல்றேன். கரெக்ட் தான். பட் அவர் எக்ஸ்பிரஸ் அவர் ஈஸியா பிக் பண்றாங்க எல்லா பிளேயர்ஸும். சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அவர் எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்காரு. புரியுது. ஸோ அதனால ஆண்டிக் நோர்க்கியா கஷ்டம்ன்றீங்க. குடகேஷ் மோட்டி மேபி அவங்க ட்ரை பண்ணலாம். அர்சரங்கா பிளேஸ்ல மேபி ட்ரை பண்ணலாம். அர்சரங்கா இருந்தாருன்னா அவர் ஷோர் ஷாட் ஆடிருவாரு. அது லக்னோ வந்து ரொம்ப நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க பவுலிங் ஸ்ட்ராங் போன நினைச்சா பேட்டிங் ஸ்ட்ரைட்டா வீக் ஆயிடும். பேட்டிங் ஸ்ட்ராங் போன நினைச்சா பவுலிங் அடி வாங்கணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க. ஆக்சுவலி நீங்க நம்ம 3 பேருமே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கோம். நம்ம 3 பேர் சொன்ன 11ஸ்லயுமே 3 ஃபாரின் பிளேயர் தான் இருக்கு. 4 இல்ல 3 ஃபாரின் பிளேயர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அது யாரும் நோட் பண்ணீங்களா? 3 ஃபாரின் பிளேயர் வச்சு தான் எல்எஸ்டி போயிருக்காங்க. நம்ம 11ஸ் படி சாயில ஜாஷ் இங்கிலீஷ். ஓகே ஜாஷ் இங்கிலீஷ் நான் மறந்துட்டேன். நானும் அஸ்வத்துமே 3 ஃபாரின் பிளேயர் தான் வச்சோம். நீ ஜாஷ் இங்கிலீஷ் சொல்லியிருந்த. நாங்க 2 பேரும் 3 தான் சொல்லியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த 4th ஆப்ஷன் இருக்குது. மேபி குடகேஷ் மோட்டியா கூட இம்பாக்ட் ஆடலாம். நார்க்கியா தேவைப்பட்டால் கூட வரலாம். மேத்யூ பிரிட்ஸ்கி வாய்ப்பே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இவங்க 2 பேரில் தான் வருவாங்க. பட் எனிவே ஸோ அவ்வளோதான் கைஸ். எல்எஸ்ஜி பற்றி நாங்கள் பேசிட்டோம். ஐ ஃபீல் தே வில் ஹேவ் அ வெரி டிஃபிகல்ட் சீசன் லைக் லாஸ்ட் இயர். பேட்டிங் ஃபயர் போகிறனால மட்டுமே
சாம்பியன்ஷிப் ஜெயிக்க முடியாது. யுவர் பவுலிங் நீட்ஸ் டு ஃபயர், கன்சிஸ்டண்ட்டாக ஃபயர் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஃபயர் பண்ணால் எல்எஸ்ஜிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஆர்எல்ஸ் இந்த எல்எஸ்ஜி டீம் ஷுவராக கஷ்டப்பட போகிறாங்க. நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே எல்எஸ்ஜி குவாலிஃபை ஆனால் வில் பி ஹாப்பி. இந்த டீம் வச்சு குவாலிஃபை ஆகுது, பட் ரொம்ப கஷ்டம் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். லெட்ஸ் see என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஐபிஎல் ப்ரிவ்யூ வீடியோவில் சந்திப்போம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2.5 months நம்ம சேனலில் ஐபிஎல் திருவிழா ஆரம்பம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லா டீமோட ப்ரிவ்யூஸ் வந்து கொலாபாக பண்ணி போட போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக லென்த்தியாக இருக்குன்னு அவாய்ட் பண்ணிடாமல் வீடியோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ guys.